10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயம் இதை வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம சாம்பாருக்கு தேவையான காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்க்கக்குள்ளே வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காய்கறி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பாரோடு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சாம்பார், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு 10 நிமிஷத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். இது கூட ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். இன்றைக்கி நான் தொட்டுக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். சாப்பிட்டு நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.